ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபேமிலி. வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்கலாம். புளிக்குழம்புன்னு சொல்லலாம், காரக்குழம்புன்னு சொல்லலாம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த வழவழப்பு தன்மை இல்லாமல் எப்படி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு காட்டன் துணி நல்லா எந்த ஒரு ஈரப்பதமே இல்லாத ஒரு துணியை எடுத்துகிட்டு நல்லா வெண்டைக்காவை வாஷ் பண்ணி எடுத்து அதை நல்லா அந்த காட்டன் துணியில் தொடச்சி நல்லா ஈரமே இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ண போகக்கூடிய காய் இது கூட நல்லா அந்த காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பெருசாவோ சின்னதாவோ உங்களுக்கு எப்படி போடணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெண்டைக்காவை கட் பண்ணி நல்லா வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் தொடச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை பொறுத்தளவு நம்ம தண்ணியே படக்கூடாது. நம்ம குழம்புள்ள போடுற வரையுமே நம்ம தண்ணியே படாமல் இருக்கணும். குழந்தைங்களை பொறுத்தளவு வெண்டைக்காய் குழம்புனாலே, வெண்டைக்காய் குழம்பாக இருந்தாலும் சரி, வெண்டைக்காய் பொரியலாக இருந்தாலும் சரி, அந்த வழவழப்பு தன்மைக்காகவே பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. நம்ம பிள்ளைங்களை எப்படி சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிக்கு பண்ணுற மாதிரி நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். அதனால் பிள்ளைங்களுக்காக எல்லா வேலையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் பாருங்கள், தண்ணியே இல்லாமல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து உள்ளே போட்டுடலாம். எண்ணெய் விடலை, தண்ணி விடலை, எதுவுமே விடலை. வெறும் வானலில் நம்ம வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோம், ஆனால் கை விடாமல் அடிக்கடி கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு வேலை அதிகம் தான் வெண்டைக்காய் புளிக்குழம்புல. ஆனால் வேலை அதிகம்னாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்க வேணான்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் வச்சோன்னா. இப்போலாம் இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால நல்லா உண்மையிலே விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல், அம்மா பரவாயில்லம்மா, இப்போ முன்னாடி மாதிரி இல்லைம்மா, முன்னாடிலாம் எனக்கு வெண்டைக்காவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போது அழகாக வெண்டைக்காய் சாப்பிட்டுக்குவாங்க. வெண்டைக்காய் பொரியலாக இருந்தாலும் சரி, வெண்டைக்காய் காரக்குழம்பாக இருந்தாலும் சரி சாப்பிட்டுப்பாங்க. என் பையன் குட்டி பையன்தான். அவனே வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஸ்டைலில் பச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிளற அந்த ஒரு மாதிரி நார் மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக தெரியும், நமக்கு அந்த வழவழப்பு தன்மை வரும். பயப்பட தேவையில்லை, நல்லா வதக்கி எடுத்தால் போதும். வானல்லாம் அந்த மாதிரி தீகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நமக்கு காய் தீயாது. அந்த நம்ம எண்ணெய் அந்த வழவழப்பு தன்மைலாம் கீழே போயிட்டு ஒட்டியிருக்கோம். அதனால் பயப்பட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சொட்டு அந்த வழவழப்பு தன்மை இல்லாமல் நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் காய். இந்த ஸ்டேஜ் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதக்கி உங்களுக்கே தெரியும், எந்த வழவழப்பு தன்மையுமே இல்லாமல் அந்த கம்பியாக வருது பாருங்கள். அந்த மாதிரி வராமல் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம குழம்புல சேர்க்கணும். அதுவும் முக்கியமான டிப்ஸு. நம்ம வெண்டைக்காவை பொறுத்தளவு மற்ற காய் மாதிரி நம்ம குழம்புல சேர்க்க முடியாது. இங்கே பாருங்கள், புகை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வானலில் அடுப்பில் வச்சு எண்ணெய் 2 டீஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் செம்ம டேஸ்ட்டு வரும். கடலெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தப்பருப்பு, நல்லா கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா பொரியிற ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, அவ்வளோ வெந்தயம் போட்டுக்கலாம். நான் கையிலையே போட்டு பழகிட்டேன், அதனால் நான் கையில் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். வெந்தயம் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது சூடு தணிக்கும். நம்ம சூடுக்காக சூடு அதிகமாக இருக்கும்போது
சூடு அதிகமாக இருக்குது. சூடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போலாம் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, அந்த வெயிலில் ட்ராவலு, மற்றபடி இல்லாமல் சரியாக வந்து நம்ம உடம்ப கவனிச்சிக்கிறது இல்லை. அதனால வந்து நம்ம சமையல்லையுமே கொஞ்சமாவது நம்ம அந்த சின்ன சின்ன மூலிகை பொருளை சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அதனால நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு, அது வந்து மேல் தோல் வெள்ளை கலரில் வந்திருக்கு பாருங்கள், அந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து நல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுல தப்பே இல்லை. கருவேப்பிலை நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து முன்னாடியும் கருவேப்பிலை சேர்த்துட்டு பின்னாடியும் குழம்பு வெந்து கொஞ்சம் நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், தலை தலைன்னு கொதிக்குது. நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வந்து வதங்கி பாருங்கள், அந்த அந்த கோல்டன் கலரில் லைட்டாக தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு நம்ம வதக்கி நம்ம வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒரு கிரேவி மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து தொக்கு மாதிரி வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம குழம்பு செய்கிறதுக்குலாம் ஈஸியான டைம் தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி நம்ம பார்த்தோன்னா ஒரு தக்காளி கூட்டு மாதிரி தெரியும். நல்லா என் பசங்களாம் சில நேரம் இந்த குழம்பு செஞ்சிட்ருக்கும் போதே இந்த இதை அப்படியே எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா தண்ணி வந்து நமக்கு வந்து கூட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். நமக்கு குழம்பா வேணும்னா அதோட ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். 3 டம்ளராக ஊற்றிக்கலாம். நான் வந்து 2.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். எனக்கு கூட்டாக வேணால் குழம்பா வேணால் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் நான் வீட்டு மசால் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டு மசால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் வேறு எதுவுமே சேர்க்கல. வீட்டில் நம்ம குழம்பு தூள் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்புத்தூள் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இந்த குழம்புத்தூள் நாங்கள் மதுரை ஸ்பெஷல் தான். குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சி அம்மா கொடுத்து விட்றது தான். அம்மா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. எப்போவுமே அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் நான். அப்புறமா இது பண்ணிவிட்டு அந்த குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கூட்டி 2 கிளறி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கும் குழம்பு. பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்ட்டு. கொதித்து அது பார்க்கவே கலரே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெண்டைக்காவும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம ஃபேனில் வெண்டைக்காவை எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோன்னா நல்லா ஆறிடும். இதை கொண்டு வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டோன்னா கண்டிப்பாக வழவழப்பு தன்மையே இருக்காது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புல எந்த ஒரு வளவளப்பு தன்மையும் இருக்காது. உண்மையிலே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உண்மையிலே உங்களை பாராட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்படி தான் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், நீ இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு தாண்டி என்னை மயக்கி வச்சிருக்க அப்படி சொல்லுவார். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து கொஞ்சமாக வத்துற ஸ்டேஜில் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துப்பேன். விளக்கெண்ணெய் எதுக்கு அப்படின்னா நம்ம சூடையும் தணிக்கும். விளக்கெண்ணெய் வந்து உண்மையிலே நல்லது. விளக்கெண்ணெய் வந்து நம்ம கிராமத்துலலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோழி குழம்பு வைக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே கிராமத்தில் சேர்ப்பாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் கிராமத்தில் வளர்ந்த பிள்ளை தான். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சென்னையில் வந்து இருக்கேன். ஆனால் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்றத கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கேட்டால் தெரிஞ்சுக்கும். எனக்கும் ஒரு சில விஷயந்தான் தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கூட்டாகவும் இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், லஞ்ச் பேக் பண்ணுறேன். என் வீட்டுக்காரர் உண்மையிலே நாங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ டேஸ்ட்னா உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.